نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அன்பியாக்கள் என்கிற தீர்க்க தரிசிகளை உலகத்திற்கு தருகிற போதே அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு ஆதரவாய் வலுவூட்டும் விதமாய் அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். பல்வேறு நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை முஅஜிசாக்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அல்லாஹ்விடமிருந்து நிகழ்ந்தால் அதற்கு குதுரத் என்று பெயர். நபிமார்களிடம் அது ஏற்படுத்தப்பட்டால் முஅஜிசா என்று பெயர். இறைநேசர்களிடமிருந்து அது ஏற்பட்டால் கராமத் என்று பெயர். நபிமார்களுக்கு தரப்பட்ட முஅஜிசாக்கள் எண்ணிலடங்காதவை. அவற்றில் சிற்சில குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தையும் கொடுத்து சிறப்பு தகுதிகளையும் பெயர்களையும் கொடுத்து இறைவன் மேம்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நண்பராக்கி சிறப்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமை தன்னோடு பேசுவதற்குண்டானவர் என்று இறைவன் நிர்மாணித்து கலீமுல்லா என்று பெயர் சூட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹுவினுடைய ரூஹ் என்று பெயர். ஈசா ரூஹுல்லா, இப்ராஹிம் கலீலுல்லா, மூசா கலீமுல்லா. வழங்கப்பட்ட அற்புதங்கள் இப்படி வரிசையாக நிறைய உண்டு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரும்பு ரப்பர் போலானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனித, ஜின், பறவை, பட்சிகள் எல்லா பாஷைகளும் அவர்களுக்கு அற்புதங்களாய் தரப்பட்டது. இந்த வரிசையில் நீட்டிக்கொண்டே போகலாம். உலகத்தில் எக்கச்சக்கமான முஅஜிசாக்கள். இந்த முஅஜிசாக்களிலெல்லாம் ஆகச் சிறந்த முஅஜிசாக்கள் ஆகச் சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டது. ரசூலுல்லாஹுவுக்கு தரப்பட்ட முஅஜிசாக்களில் சற்றேறக்குறைய ஹதீசு கிதாபுகளின் வழியாக நீங்கள் பார்த்தால் 1000 முஅஜிசாக்களுக்கு மேல் உடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதங்கள், முஅஜிசாக்கள். அதிலே முதல் அற்புதம் நமக்கு தெரியும், திருக்குர்ஆன். இரண்டாவது அற்புதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பெற்ற பெரும் பேறு மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணம். அந்த மிஅராஜை சந்திக்கிற இந்த வாரத்தில் மிஅராஜ் குறித்த சில சிந்தனைகளும் அது நமக்கு தருகிற ஆன்மீக பாடங்களும் இங்கே நம்முடைய சிந்தனைக்கும் கவனத்திற்கும் உரியவை. அன்பானவர்களே, பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கருத்துப்படி மிஅராஜ் நடைபெற்றது ரஜபு பிறை 27வது இரவு. அந்த அடிப்படையில் நாம் இந்த வாரத்தில் மிஅராஜினுடைய சிந்தனைகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் இதை அறிவிப்பு செய்கிற போது மிஅராஜ் குறித்து குர்ஆன் சொல்ல வேண்டும். குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன் அடியாரை லைலன் இரவில் இறைவன் அழைத்து சென்றானே அந்த இறைவன் பரிசுத்தமானவன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இறைவன் கூட்டி சென்றான் என்று சொல்லுகிறது. பொதுவாக அழைப்புகள் 3 வகை சகோதரர்களே. அழைப்புகள் 3 வகை. நாமாக போவது ஒரு ரகம். 2வது ரகம் நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பது 2வது ரகம்.
உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீங்க வாங்க அப்படிங்கிறது 3வது ரகம். மெஹராஜ் இந்த 3வது வகை. உங்களை கையோடு அழைத்து வர சொன்னான் அல்லாஹ் என்று வானவர் தலைவர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி மண்ணின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணிற்கு அழைத்து செல்லுகிற விந்தைகள் நிகழ்ந்த விந்தைகளுக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான் மெஹராஜ் என்பது. அன்பானவர்களை, நீங்கள் பல்வேறு சொற்பொழிவுகளிலும் கேட்டிருக்க கூடும். மெஹராஜ் 3 காரணங்களை உள்ளடக்கியது. இப்படி ஒரு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து தந்தது 3 காரணங்களுக்காக. முதல் காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் வழங்குகிற ஆறுதல். ஆம், மெஹராஜிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் சில நாட்களுக்கு முன்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மிகவும் கவலைக்குரிய செய்திகள் எல்லாம் நடைபெற்றது. ஆம், தங்கள் வாழ்வில் 2 கலந்து வாழ்வின் நினைவுகளில் நீக்கமர ரசூலுல்லாஹுவோடு நிறைந்துவிட்ட அவர்களின் அன்பு துணைவியார் 25 ஆண்டு கால மனைவி அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதீஜா பின்த் ஹுவைலித் அவர்கள் வஃபாத்தானது ஒரு மிகப்பெரிய சோகம். தொடர்ந்தார் போல் அடிமேல் அடிவிடும் என்பது போல் 2வது சோகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது இன்னுயிர் கொடுத்து காத்து வந்த, எல்லா நிலைகளிலும் பெருமானாருக்கு அரணாய் நின்ற மக்காவினுடைய பெருந்தலைவர் அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்தின் செய்தி 2வது பேரிடி என்று சொல்லலாம். இந்த இருவரின் மரணத்திற்கு பிறகு மக்காவில் இருக்க பிடிக்காமல் பக்கத்து ஊரான தாயிஃபுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் பயணப்பட்டார்கள். நபிகளாரின் 63 ஆண்டு கால வாழ்க்கையின் மிகவும் சோதனைக்குரிய நாட்கள் என்று ஹதீஸ் இந்த 10 நாட்களைத்தான் நபிமொழிகள் சொல்லுகிறது. தாயிஃபிலே அவர்கள் பட்ட அடியும் வலியும் ரணமும் இரத்த களமும் இவைகளிலிருந்தெல்லாம் பெருமானாருக்கு ஆறுதல் தர வேண்டும். நெருக்கமானவர்களின் இறப்பின் போது ஏற்படுகிற அந்த இழப்பிற்கு நிவாரணம் தர வேண்டும். தாயிஃபிலே பட்ட அந்த அடியினுடைய அந்த ரணத்திற்கும் நிவாரணம் செய்ய வேண்டும். இந்த எல்லா சோகங்களையும் மறைக்கும் வண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வாருங்கள் என்று அழைக்கிறான். பூமியிலே உள்ளவர்கள் ஒரு சோகத்திற்கு ஆர்ப்படுகிற போது ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு, தெரிந்தவருக்கு பூமியிலே ஆறுதல் கூறலாம். வானத்திலே இருந்து ஆறுதல் கூற நினைத்த அல்லாஹ் வகி மட்டும் இறக்கிவிட்டு நீங்கள் சமாதானமாகுங்கள் என்று சொல்லாமல் அழைத்து வர சொல்லி ஆறுதல் படுத்தி தேற்றுகிற பெரு நிகழ்விற்கு பெயர்தான் மெஹராஜ் என்று பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா அம்மாவின் வஃபாத்திலிருந்து, அபூ தாலிபின் வஃபாத்திலிருந்து, தாயிஃபின் தாக்குதலிலே இருந்து ரசூலுல்லாஹுவுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஆறுதல், அதுதான் விண்ணேற்ற பயணம். இது மெஹராஜிற்கான ஒரு காரணம். அன்பானவர்களே, 2வது காரணம், இது ஒரு விதமான சோதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில் இருந்த இடத்திலே இருந்து, மக்காவிலே இருந்து, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, சரியாக சொன்னால் அதற்கு பக்கத்திலே உறவுக்கார உம்மஹானி அம்மாவுடைய வீட்டிலே இருந்து கிளம்பி பைத்துல் முகத்தஸுக்கு போவதும், அங்கிருந்து வானம் போவதும், 7 வானங்கள் கடப்பதும், நபிமார்களை சந்திப்பதும், நரகங்கள் பார்ப்பதும், சொர்க்கங்கள் பார்ப்பதும், அல்லாஹுவை சந்திப்பதும், உரையாடியதும், அன்பளிப்பு பெறுவதும், மீண்டும் திரும்பி அதே இரவில் பூமிக்கு தாங்கள் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேருவதுமாய் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. ஏறத்தாழ பல்லாண்டு காலங்கள் ஒருவர் பயணப்பட்டு பார்த்து வர வேண்டிய நிகழ்ச்சியை ஒரு நொடி பொழுதில் நடத்தினார்கள் என்று சொல்லுகிற போது சந்தேகம் உள்ளவர்களின் ஈமான் கேள்விக்குறியாகும், உறுதியானவர்களின் ஈமான் வலுப்பெறும். யாருடைய ஈமான் உறுதியானது, யாருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று இறைவன் தெரிந்து கொள்ளுவதற்கு நாடி ஏற்படுத்திய பயணம் மெஹராஜ். ஆம், இது ஒரு இப்திலா, இது ஒரு சோதனை. நல்லவர்களின் ஈமான் அதில் உரமூட்டப்பட்டது, சந்தேகிப்பவர்களின் ஈமான் அது ஒன்றுமில்லாமல் போனது. இந்த சோதனை யார் யார் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிவதற்காக வேண்டி இறைவன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி.
ஆக முதல் நிகழ்ச்சி சோகத்திற்கு மருந்து, இழப்புகளுக்கு ஆறுதல். சொல்ல போனா இந்த வார்த்தையில சொல்லலாம், நாயகமே உங்களுக்கு பூமி நெருக்கடியானால் பரவாயில்லை, வாருங்கள் வானத்தின் கதவு திறந்திருக்கிறது என்று அல்லாஹ் கூப்பிட்டான் என்று சொல்லுவோம். இப்படி கூட சொல்லலாம், தாயிஃபின் நிகழ்ச்சியை மையமாய் வைத்து மனிதர்கள் உங்களை துரத்தினாலும் வாருங்கள் மலக்குகள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அழைப்பதாக அதற்கு அர்த்தம். எனவே முதல் இது இழப்பிற்கு ஆறுதல். இரண்டாவது, ஈமான் கொண்டவர்களுக்கும் நல்ல ஈமான் உள்ளவர்களுக்கும் அல்லாத ஈமான் உள்ளவர்களுக்கும் அல்லாஹுவால் வைக்கப்பட்ட சோதனை என்று சொல்லலாம். இது இரண்டாவது. பொதுவாக சோதனைகளின் போது உறுதியான ஈமான் உள்ளவர்களின் இறை நம்பிக்கை வெளிப்படும். சொன்னார்களே போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உங்களுடைய சாஹிப், உங்களுடைய தோழர் ஒரே இரவில் எங்கெங்கோ போனாராம், ஜெருசலம் போனாராம், வானம் போனாராம், பார்த்தாராம், ஏதேதோ சொல்லுகிறாரே. பட்டென்று பதில் வந்தது, உசத்யகுஹு பிஹபரி ஸமாஇ குத்வதன் வ ரௌஹா. இது என்ன பிரமாதம்! தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வானத்திலே இருந்து அவர்களுக்கு செய்தி வருகிறது என்பதை நான் நம்பிக்கொண்டிருப்பவன், நான் உண்மைப்படுத்துபவன். அப்படி இருக்கிற போது அவர் போய் வந்ததில் என்ன ஆச்சரியம் என்று திரும்ப கேட்ட ஒற்றை வார்த்தையில் கிடைத்த பட்டம் தான் சித்தீக் என்கிற பட்டம். அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர். ஈமானால் உரமேற்றப்பட்ட உள்ளங்களின் உறுதி எந்த காலத்திலும் சஞ்சலத்திற்கு ஆட்படாது. அந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் ஈமானும் தெரிந்தது, மற்றவர்களின் ஈமானும் தெரிந்தது. அன்பானவர்களை, மிஅராஜிற்கு காரண காரியங்களில் மூணாவது என்ன தெரியுமா? இராஅத்து ஆயாத்தில்லா, இறைவன் தன் அத்தாட்சிகளை பூமிக்கு காட்டுகிறான். ஆம், மேராஜினுடைய ஆயத்திலேயே அல்லாஹ் வசனத்திலேயே சொல்ல வர்றது என்ன தெரியுமா? மேராஜின் செய்தியை 15வது ஜுசுவினுடைய முதல் வசனத்தில் சூரா பனி இஸ்ராயிலுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்லுகிற போது இந்த வார்த்தையை அல்லாஹ் இடம்பெறச் செய்கிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை ரசூலுல்லாஹுவுக்கு காட்டுவதற்காக நான் கூட்டி போனேன் என்கிறான். நரகம் அத்தாட்சி, சொர்க்கம் அத்தாட்சி, சிராத்து அத்தாட்சி, மீசான் அத்தாட்சி, ஒட்டுமொத்த மஹ்ஷரும் அத்தாட்சி. அத்தாட்சிகளை எல்லாம் நீங்கள் காண வாருங்கள் என்று உலகின் பெரிய அத்தாட்சியான பெருமானாரை கொண்டு போய் அத்தாட்சிகளை காட்டுவதற்கு இறைவன் இதை பயணப்பட வைத்தான். அதுதான் மேராஜ் என்கிற விண்ணுலக பயணம். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் இதை ஆயத்து என்று சொல்லிவிட்ட போது, ஆயத்துன அத்தாட்சி, ரப்பு அத்தாட்சி என்று சொல்லிவிட்ட போது மறு கேள்விக்கே வேலை இல்லை. யாராவது ஒருவர் நான் இதை செய்தேன் என்பார், உன்னால முடியுமா என்ற திரும்ப கேள்வி வரும். சொல்லுவது யாரு தெரியுமா? அகில உலகத்தையும் படைத்து காத்து வளர்க்கிறவன், எல்லா அற்புதங்களையும் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வழங்கியவன். அவன் நான் செஞ்சேன்னு சொல்லும் போது ஏன் முடியாது? எனவே சந்தேகத்திற்கு இடமில்லாமல், காரணம் ஒரு தஅவா, ஒரு விவாதம், ஒரு வாதம் என்பது வைத்திருப்பது இங்கே யார்? கூட்டி போனேன் என்று யார் சொல்லுவது? அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விகளுக்கு அங்கே வேலை இல்லை. ஒரே ஒரு நொடி பொழுதில் கண் சிமிட்டும் நேரத்தில் நடக்குமா? நடக்கும். காலத்தை நிறுத்தி வைக்கும் ஆற்றல் பெற்றவன் இறைவன். ஒரு 20 ஆண்டு காலங்கள் ஒரு மனிதர் 23 வருஷ காலம் சுற்றி பயணம் பார்த்து விட்டு வந்தால் எவ்வளவோ அவ்வளவையும் ஒரு மனிதர் ஒரு நொடி பொழுதில பார்க்க முடியுமா? காலத்தை நிறுத்திவிட்டால் பார்க்க முடியும். விரிவாகிவிடும் என்பதால் இத்தோடு விடலாம். வரலாற்றின் வழி நெடுக காலத்தை இறைவன் யாருக்கெல்லாம் எந்த நேரமெல்லாம் சில நேரங்களில் நிறுத்தி வைத்தான் என்று வரலாற்று பதிவுகள் நிறைய உண்டு. ரப்புக்காக நிறுத்தி இருக்கலாம், ஒரே ஒரு நொடி. ரசூலுக்காக நிறுத்தி இருக்கலாம், நிறுத்துபவன் ரப்பு. ஒரு நொடி பொழுதில் தான் எல்லாம் நடந்தது. ஜெருசலம் போனது, மஸ்ஜிதுல் ஹராம் போனது, நபிமார்களுக்கு தொழ வைத்தது, விண்ணுலகம் போனது, நபிமார்களை ஒவ்வொரு வானத்திலேயும் அந்த வானத்திற்கென்று உள்ள மலக்குகளை கண்டது, நபிமார்களை கண்டது, அல்லாஹுவோடு உரையாடியது, நரக தண்டனைகளை பார்த்தது, சுவன அந்தஸ்துகளை பார்த்தது, எல்லாம் ஒரு நொடியில். ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி, ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி, பிஸ்தர் பி தா கரம், அரிஷ் கயே சலே ஆய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாராங்கி ஆட்டம் நிற்கவில்லை, படுத்திருந்த பாயின் சூடு ஆறவில்லை,
ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹா கரம் கா அரிஷ் கயே, அரிஷ் வரைக்கும் போய்விட்டு திரும்பி வந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லா என்கிற அழகான உருது கவிதையின் வாசகத்திற்கேற்ப நொடியில் நடைபெற்ற இந்த உலகத்தில் சாத்தியமா என்று கேட்பவர்களுக்கு சத்தியம்தான் என்று திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதுல கேள்விக்கு இடம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இது 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 நூறுகளின் பயணம். ஒளி ஒளி போகுமான்னு கேட்க முடியாது. மனுஷர்களா இருந்தா தானே பிரச்சனை. சாதாரண மனிதர்களாக இருந்தால் தானே அறிவு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. இது சொல்ல போனால் ஒளியின் பிரயாணம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 1-2 இடங்களில் நூர் என்று சொல்லுகிறார். நூர், ரசூலுல்லாஹ் ஒரு நூர். அழைத்து செல்லுகிற ஜிப்ரீல் நூறால் படைக்கப்பட்டவர். மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். எனவே ஜிப்ரீல் ஒரு நூர். இவர்களை சுமந்து சென்ற வாகனம் புராக்கிற்கே நூர் என்று அர்த்தம். அது ஒரு ஒளி பிளம்பு. புராக் என்பதும் நூர். பயணம் எங்கு தெரியுமா? அல்லாஹுவை நோக்கி. அந்த அல்லாஹுவும் நூர். இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்று நூர். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நூறு அல்லாஹ். எனவே அல்லாஹ் என்கிற நூரை நோக்கி முஹம்மது என்கிற நூறு போகிறது. புராக் என்கிற நூறில் அமர்ந்து அழைத்து செல்பவர் ஜிப்ரீல் என்கிற நூர். முழுக்க முழுக்க இது சஃபருல் அன்வார் என்று சொல்லுவார்கள் அரபியில். நூறுகளின் பயணம். இது பேரொளிகளின் பயணம். எப்படி உலகத்திலே அதை மறுக்க முடியும்? சில பேர் எங்கே ஏதாவது கேள்வி வருமோ என்னவோ என்று சொல்லி இப்படியும் கூட பதில் சொன்னார்கள். என்னன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல போகல, ரூஹிலே போனார்கள் என்று. தவறு. ரூஹால் போகவில்லை, உடலோடு தான் போனார்கள். அவர்கள் சொந்த உடலோடு தான் போனார்கள். வெறும் ரூஹு போவதென்றால் நாமெல்லாம் தினந்தோறும் கனவிலே ரூஹில போய் கொண்டிருக்கிறோமே. கனவிலே நாம் வானத்திற்கு போகிறோம், கனவிலே எங்கெங்கோ உலா வருகிறோம். இது முஅ்ஜிஸாவாக எப்போது ஆகும் தெரியுமா? ரூஹு மட்டும் போயிருந்தால் ஆகாது. உடலோடு போனார்கள் என்பதால் தான் மிஅராஜ் என்பதே அற்புதமாய் விண்ணுலக பயணமாய் ஆகிறது. அழைத்து அழைத்து அல்லாஹ் அனைத்தையும் காட்டிவிட்டு அனுப்பி வைக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் பொறுப்பாளர், இந்த உம்மத்தின் பிரதிநிதி, ஒட்டுமொத்த இந்த உம்மத்திற்கு வக்கீல். அவர்களை கூப்பிட்டு காட்டினால் உம்மத்தை கூப்பிட்டு காட்டியதாக அர்த்தம். எனவே நாயகம் போனார்கள், வானம் பார்த்தார்கள். நபிகளார் போனார்கள், நரகம் பார்த்தார்கள். நபிகளார் போனார்கள், சுவனம் பார்த்தார்கள் என்று சொல்லுங்கள். அல்லது இந்த உம்மத்தே பார்த்தது, இந்த உம்மத்தே கண்டுகளித்தது, இந்த உம்மத்தே காட்சிகளை கண்டது என்றாலும் மிக இல்லை. இந்த உம்மத்தின் ஒரு பிரதிநிதியாய் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அனைத்தையும் காட்டிவிட்டான். அன்பானவர்களே, அவர்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் அநேகமாய் மிஅராஜ் இரவுகளில் சொற்பொழிவாற்றுகிற போது உலமாக்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். இது ஜும்மாவினுடைய பிரசங்கம், எனவே சுருக்கமாகவே செய்ய வேண்டும். கண்ட காட்சிகளும் அவர்கள் கண்ணிலே பட்ட அற்புதங்களும் ஏராளம். குறிப்பாக நரகத்தினுடைய கொடுந்தண்டனை காட்சிகளை பார்த்த போது நெக்குருகி போனார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனத்தின் உயர் அந்தஸ்துகளை, குறிப்பாக நபித்தோழர்கள் பல பேருக்கு அங்கே கிடைத்த மாண்புகளை இதையெல்லாம் பார்த்து பெருமிதப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனம் போல் இன்பமான ஒன்று இல்லை, நரகம் போல் துன்பமான ஒன்று இல்லை. நரகத்தினுடைய வாசலில் அவர் நிற்கிறார். அவருக்கு மாலிக் என்று பெயர். நரகத்திற்கு அதிபதி அவர். பெருமானார் வருகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஒரு சாஷ்டாங்கமாய் மருந்திற்கு கூட அந்த முகத்தில் புன்னகை இல்லை. நரகத்தின் காட்சிகளை பார்ப்பவருக்கு, நரகத்தின் வாசலிலே நிற்பவருக்கு சிரிப்பு எப்படி வரும்? உச்சகட்டமாக மனித குலம் அடைகிற தண்டனைகளின் அந்த பெருங்காட்சியை பார்ப்பவருக்கு எப்படி சிரிப்பு வரும்? சில நூலாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இவர்? ஜிப்ரீல் சொல்லுவார்கள், இவர் நரகத்தின் அதிபதி மாலிக் என்று பெயர். எப்படி சுவனத்திற்கு ரிதுவான் என்று ஒரு அதிபதியோ, நரகத்திற்கு மாலிக் என்று இவருக்கு பெயர். ஏன் இப்படி இருக்கிறார்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், லம் யத்ஹக் முந்து ஹலகஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை படைத்த நாளிலிருந்து இவர் சிரித்ததில்லை. லவ் லஹிக லி அஹதின் லதஹிக இலைக், யாருக்காவது இவர் பார்த்து சிரிப்பதாக இருந்திருந்தால் உங்களை பார்த்து சிரித்திருக்க வேண்டும், உங்களை பார்த்தும் சிரிக்கவில்லை. படைத்த நாளிலிருந்து சிரிக்காது. நரகத்தை அதன் காட்சிகளை பார்ப்பவர்களுக்கு சிரிப்பெல்லாம் சாத்தியமில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்த சில மலக்குகள், சில மனிதர்கள், சில அமைப்புகள், காட்சிகள் எல்லாம் இந்த விண்ணேற்ற பயணத்தில் நின்று நிதானித்து நாம் படிப்பினை பெற வேண்டிய செய்திகள் அவைகளெல்லாம். பாருங்கள், முடிவுக்கு வருவோம். அன்பானவர்களே, மெஹராஜ் உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 பேர் அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கினார். 2 பேர் அருட்கொடைகள். ஒன்று ஐவேளை தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் என்று சொல்லப்படுகிற ஆமனர் ரசூலு என்று தொடங்குகிற வசனமும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹஹா என்று தொடங்குகிற வசனமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, யாராவது இரவில் அந்த 2 வசனங்களை ஓதிவிட்டு படுத்தால் இரவின் எல்லா முசீபத்துகளுக்கும் அந்த 2 ஆயத்தே போதுமாகும் என்பது சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கிற பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வக்துகளை 5ஆக குறைத்து கடைசியாய் 5ஓடு திரும்பினார்கள். 5ஐயும் கொஞ்சம் குறைக்குமாறு சில பேர் சிபாரிசும் அறிவுரையும் சொன்னபோது சொன்னார்கள், ஃபஸ்தஹ்யைது ரப்பி அஸ்ஸ வஜல், என் ரப்பிடம் இனி போய் குறைக்குமாறு கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 கூட தொழுகாதவங்க எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். 5ஐ விட குறைக்கலாமே என்று நான் போய் கேட்க மாட்டேன், என் ரப்பிடம் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, மெஹராஜினுடைய அடையாளம் தொழுகை, மெஹராஜின் அன்பளிப்பு தொழுகை, மெஹராஜின் ஆதாரம் தொழுகை, மெஹராஜை கண்ணியப்படுத்த நினைப்பவர்கள் கையில் எடுக்க வேண்டியது தொழுகை. ரூஹு பிரிகிற வரைக்கும் அந்த தொழுகையாளி என்கிற பட்டம் தான் ஒரு முஃமினின் ஆக உயர்ந்த பட்டம். அன்பிற்குரியவர்களே, தொழுகையை பற்றி தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. உம்மத்தின் காதில் வேறு எந்த தலைப்பின் நபிமொழி செய்திகள் விழாத அளவுக்கு அதிகமாக தொழுகையின் செய்திகள் விழுந்திருக்கிறது. 1-2 வாசகம் போதும் உணர்வூட்டுவதற்கு. வந்தரக்க ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர், வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் காஃபிராகிவிட்டான், அவன் காஃபிரை போன்று ஆகிவிட்டான். ரசூலுல்லாஹுவினுடைய வார்த்தை. இதுவெல்லாம் மெஹராஜிற்கு முன் சொல்லப்பட்டதல்ல, மெஹராஜிற்கு பின் சொல்லப்பட்ட வாசகம் இது. வேண்டுமென்றே விட்டால், வேண்டுமென்றே தொழுகையை விடக்கூடியவனை குறித்து வேறு சில நபிமொழிகளின் வார்த்தைகள், ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மா, அல்லாஹுவின் பாதுகாப்பும் பொறுப்பும் அவனிடமிருந்து நீங்கிவிட்டது. அவன் தொழுகையாளியாக இருக்கிற வரை ரப்பினுடைய பாதுகாப்பு பொறுப்பு இருக்கிறது. யா அல்லாஹ், என்னை ஏன் இப்படி பண்ணிட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஏன் இதை எடுத்த, எனக்கு ஏன் கொடுத்த, கேட்கிறோம் அல்லவா? தொழுகை இல்லாதவன் கேட்க முடியாது. திம்மத்து போய்விடும், இறைவனின் பாதுகாப்பு போய்விடும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு தெரியும், அவ்வளுமா யுஹாசபு பிஹில் ஆபிது, கியாமத்து நாளில் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுவதில் முதன் விசாரணை தொழுகையை பற்றியதாகும். நாம் நினைப்போம் தொழுகையை விடுவது சாதாரண பாவம். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளில் ஃபிரௌன், ஹாமான், காரூன், உலகத்தின் மிகப்பெரிய இந்த எதிரிகள் எந்த நரகத்தில் இருப்பார்களோ அந்த நரகத்தில் வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் இருப்பான். யுஹ்ஷரு மஅ ஃபிரௌன வ ஹாமான வ காரூன் என்கிற வார்த்தை, அந்த ஒன்று போதும் தொழுகையை பிடித்து கொள்ள. அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, மோசமான ஒரு நரகம் சகர் என்கிற நரகம். சங்கிலியிடப்பட்டு சக்கர் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிற மனிதனை பார்த்து, மசலக்கும் ஃபீ சக்கர், நீங்க ஏன் இப்படி சக்கருக்கு வந்தீங்கன்னு கேட்கிறப்போ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வார்த்தையே லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழுகல. சக்கர் என்கிற படுபாதாள நரகத்திற்கு இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதெல்லாம் இந்த சக்கர் நரகத்தினுடைய வேதனைகள். அன்பானவர்களே, மெஹராஜ் ஏராளமான ஈமானிய பாடங்களை உள்ளடக்கியது.
ஆன்மீக பாடங்களை உள்ளடக்கியது. இறுதியாய் ஒரு வார்த்தை, நம்முடைய ஈமானுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஈமானும் பில் கைப் என்று பெயர். திருக்குர்ஆனின் ஆரம்பம் பக்ராவினுடைய முதல் பக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான், மோமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். அதோ பார் மரம், அதோ பார் வானம், இப்படி காட்டி ஆமா நான் பார்த்தேன் என்று நம்புவதற்கு பெயர் ஈமான் அல்ல. பார்க்கிற போது தெரியவில்லை. அதோ வானம் என்கிறார்கள், வானம் தெரியல. அதோ மரம் என்கிறார்கள், தெரியல. அதோ பறவை என்கிறார்கள், தெரியல. ஆனாலும் நான் நம்புகிறேன். இதுக்கு பேர் ஈமானும் பில் கைப். முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற ஈமான் எல்லாம் ஈமானும் பில் கைப். கபரை பார்த்ததில்லை, முன்கர் நக்கீரை பார்த்ததில்லை. சொர்க்கமும் நரகமும் நாம் நேரடியாக பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் நம்புகிறோம் அல்லவா? அல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன் வஸ்ஸிராத்து ஹக்குன் என்றெல்லாம் சத்தியம் என்று சொல்லி நம்புகிறோம் அல்லவா? இதற்கு ஈமானும் பில் கைப் என்று பெயர். ஈமானும் பில் கைப் என்கிற மறைவானவற்றை நம்புவது என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்று தெரிவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்ததுதான் மேராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம். நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய இபாதத்தை, நம்முடைய ஈமானும் பில் கைப் என்கிற மறைவை நம்புகிற ஈமானை உறுதிப்படுத்தும் நிகழ்வாய் மேராஜ் ஆக வேண்டும். காலங்கள் கடக்கலாம், மேராஜ் சாத்தியமும் தான் சத்தியமும் தான் என்பதை உலகம் உணரும். நிச்சயமாக மதம் கடந்து மக்கள் உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மேராஜினுடைய பரக்கத்துகளை நமக்கு தந்து, மேராஜின் பரிசான தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றும் தூயவர்களின் பட்டியலில், மேன்மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.